ஒரு டைம் டிராவல் படத்துல ஆக்ஷன் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், லவ் இருக்கும். இது என்னடா வாழ்க்கை எப்படி வாழலாம்னு சொல்லி தருது. அப்படி ஒரு படத்தை பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோ ஒரு ஷை டைப், எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டான், எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி சோகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பா வந்து, டேய் மவனே, நம்ம கிட்ட ஒரு பரம்பரை சொத்து இருக்குடா, ஏதாவது ட்ரெஸ் கபோர்டு உள்ள போயிட்டு உனக்கு பிடிச்ச நாளை நினைச்சிட்டு கண்ணை மூடி நின்னா அந்த டைமுக்கே போயிடுவாடா அப்படின்னு சொல்லுவாரு. சரி, பெருசு ஏதோ சும்மா உலகுதுன்னு சொல்லிட்டு இவனும் கண்ணை மூடி முன்னாடி நாள் நினைச்சிட்டு நிப்பான். பார்த்தா அந்த டைமுக்கே போயிடுவான். அட இது சம மேட்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் அவன் அத்தை பொண்ணை ட்ரை பண்ண பாக்குறான். இவனும் எல்லா டைம் லைனுக்கும் போறான், ஒர்க் அவுட்டே ஆகல. அது இவனோட உஷாரா இருக்கு. சரி போதுண்டா சாமி, பொண்ணுங்களே வேணான்னு சொல்லிட்டு போகும்போது அப்பதான் வருவா மேரி. ஒரு சேடான விஷயம் என்னன்னா, கிடைச்ச வேகத்துல டைம் கொலாப்ஸ் ஆகி அவளையும் மிஸ் பண்ணிடுவான். டைம் டிராவல் பண்ணா இன்னும் டைம் கொலாப்ஸ் ஆகிடும் சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டப்ல அந்த பொண்ணு ஒரு மியூசியம் பிடிக்கும்னு சொல்லுவா. சரி இவனும் அங்க போய் வெயிட் பண்ணுவான். 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது. அவளை எப்படி அவன் பார்த்து உஷார் பண்ணி அவ கூட எப்படி ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தான்றது தாங்க படமே. ஒரு சீன்ல அவங்க அப்பா லைஃபை எப்படி ஹாப்பியா வாழ ஒரு சீக்ரெட் சொல்லி தருவாரு அவனுக்கு. டே நோட் பண்ணுங்கடான்னு நம்மளையும் நோட் பண்ண வச்ச படம் தாங்க அபவுட் டைம். 2013 ரிலீஸ் ஆச்சு. அமேசான் பிரைம்ல இருக்கு. தமிழ் டப்பிங் இல்ல. ஒரு மாதிரி படமே சைலண்டா பீஸா போகும். அந்த மாதிரி படம் பாக்குற ஒரு பர்சனா இருந்தா இந்த படம் உங்களுக்கு ஒரு சரியான மன நிம்மதியை தரங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி படங்கள்லாம் வேணும்னா மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.